Hello everyone, welcome to Sparks Academy. Hope all are doing good. So in the video session என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்டா நடந்த JDO எக்ஸாம்க்கான क्वेश्चन பேப்பர் டிஸ்கஷன் தான். அதாவது 2021 செப்டம்பர் மந்த்ல கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த क्वेश्चन பேப்பர் டிஸ்கஷன் பார்க்க போறோம். This is part 2. ஆல்ரெடி part 1 அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கல அப்படின்னா you can go and watch that also. What is the use of solving all this previous year question? இது பார்க்கறதுனால எங்களுக்கு என்ன மேம் யூஸ், அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு இது எப்படி ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற கொஷின் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். TNPSC பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இஸ் வெரி சிக்னிஃபிகன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா கொஷினே ரிப்பீட் ஆக சான்சஸ் இருக்கு, இல்லை அப்படின்னா அந்த டாபிக் ரிலவெண்ட்டாக கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம இப்போ ஒரு கொஷின் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அந்த பார்ட்ல இருந்து எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போறோம், ஒரு அனாலிசிஸ் வீடியோ மாதிரி. ஓகேங்களா? ஸோ திஸ் வீடியோ would be really helpful for you, make use of it. Okay, fine. So one important thing, நம்ம Sparks Academy-ல JDO-க்கான கிளாஸஸ் போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் மோட்கான அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, அண்ட் அலாங் வித் த ஃபவுண்டேஷன் பேட்ச் அண்ட் சூப்பர் 30 பேட்ச்க்கான அட்மிஷன்ஸ், அதாவது TRB, பாலிடெக்னிக், TNPSC, இது மாதிரி எக்ஸாம்ஸ்க்குலாம் நான் ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிற தாட்டில் நிறைய பேர் இருப்பீங்களா. ஸோ உங்களுக்கான பேட்சஸ்மே இப்போ வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்எல்ஸ் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் அட்மிஷன் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். Fine. So let's move to the first question of the series. The wood is impregnated with chrysanthemum oil in order to. So chrysanthemum oil impregnate பண்ற wood வந்து எதுக்காக? Change in its color, இல்லை protects against its fungi or protects the animal layer or full of the pores. எதுக்காக இந்த chrysanthemum oilல நம்ம wood வந்து டிப் பண்றோம், இம்ப்ரெக்னேட் பண்றோம் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யூஸ்வலா நம்ம யூஸ் பண்ற கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ற டிம்பரை வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். அதுவுமே கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. லெட் மீ எக்ஸ்பிளைன் தட் ஃபர்ஸ்ட். So what are the different types of preservatives that we are given to the timber? Okay, first வந்து askew treatment அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, ஆர்சனிக் அண்ட் காப்பரோட காம்பினேஷனை தான் வந்து askew அப்படிங்கிற டேர்மில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ askew treatment, coal tar யூஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணலாம். தென் this chrysoid oil யூஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணலாம். ஆயில் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட டெம்பரை ப்ரிசர்வ் பண்ணலாம். வாட் இஸ் தி ப்ராசஸ் தட் இன்வால்வ் இன் ஆல் திஸ் மெத்தட் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து askew ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் ஃபுல் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஒயிட் ஆன்ஸ்லேருந்து என்னோட டிம்பரை நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா வி கோ ஃபார் திஸ் ட்ரீட்மெண்ட். என்னது? ஒயிட் ஆன்ஸ்ல இருந்து நம்மளோட டெம்பரை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ எதுக்காக இதுக்கு வந்து askew ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நேம் வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி இந்த ப்ரிசர்வேட்டிவை ப்ரிப்பேர் பண்ணுவோம். யார் ப்ரிப்பேர் பண்ணால்? ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் டேராடூனில் தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கெமிக்கலை ப்ரிப்பேர் பண்ணி டெம்பரை ப்ரிசர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ வாட் ஆர் தி காம்பினேஷன்? arsenic pentoxide, copper sulfate and potassium dichromate. Sometimes even sodium dichromate use பண்ணலாம். So these are the major constituent that is used for askew treatment. Okay, so இது வந்து என்ன ரேஷியோல யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த பேட்டர்ன்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ askew pentoxide பொறுத்த வரைக்கும் 1 part and this we take as 3 part. sodium or potassium 4 part. இது எப்படி மேம் கொஸ்டின் வரும்? At what ratio the chemicals in askew treatment is used அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. It is nothing but 1:3:4. மேம் இதோட ரேஷியோ சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்கா? சப்போஸ் இதோட ரேஷியோ அவங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து காப்பர் சல்ஃபேட்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் arsenic pentoxide கொடுக்குறாங்க அப்படின்னா 3:1:4 அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ஆர்டராக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் ரிமெம்பர் தி மெமரைஸ் தி ரேஷியோஸ், எந்த போர்ஷன் வந்து எவ்வளோ பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ askew ட்ரீட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் தீஸ் ஆர் தி கொஷின்ஸ் they will ask. தென் coal tar எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் அ ஃபயர் ரெசிஸ்டன்ட். ஸோ நம்மளோட டிம்பர் ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்னால ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால கோல் டாரில் வந்து டிப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் மெயின்லி யூஸ் ஃபார் ஃபயர் ரெசிஸ்டன்ட். அண்ட் ஆன்டிசெப்டிக்காக நீங்கள் என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுவீங்க ஃபார் டிம்பர் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் chrysoid oil. ஓகேங்களா? ஸோ இதில் இருந்து ஈவன் இந்த chrysoid oil வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் டு மேக் our timber durable, more durable,
we dip our timber on oil paints. அதாவது ஆயில் வந்து ஜஸ்ட் ஒரு 2 லேயர் அடிச்சு விடுவாங்க டிம்பர் மேலே. எதுக்காக அப்படின்னா டு மேக் இட் மோர் டியூரபிள். எனக்கு வந்து அதோட லாங்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஆயில் பெயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, மெயினாக இந்த அஸ்கியூ ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்சோ வி கிவ் 2 layers ஆஃப் திஸ் கெமிக்கல் ஓவர் தி டிம்பர் சர்ஃபேஸ் மேலே 2 லேயருக்கு அப்ளை பண்ணுவோம். அரௌண்ட் 6 weeksக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் தி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தட் வி ஆர் யூஸிங். ஓகே, ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, wood is impregnated with crescite oil in order to. ஸோ கலர் சேஞ்சுக்காகவோ இல்லை ஆனுவல் லேயரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவோ போஸை வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்காகவோ இல்லை, ஒரு ஃபங்கிசைட்லேருந்து நம்மளோட வுட்டை ப்ரிசர்வ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக crescite oil யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் பி. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Fine aggregate should pass through one of the following ISC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2.35, 45 micron, 4.75 mm and 75 micron. We have aggregate அப்படின்னாவே we have 2 types, right? One second. Coarse aggregate and fine aggregate. ஓகே, ஸோ ஒரு பஞ்ச் ஆஃப் அக்ரிகேட் கொடுத்துட்டு நீங்கள் இதை கோர்ஸ் அக்ரிகேட் அண்ட் ஃபைன் அக்ரிகேட்டாக கேட்டகரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் யூ நீட் டு பிக் 4.75 mmc. சரிங்களா? போயிட்டு 4.75 mmc எடுத்துட்டு வாங்க. அதில் ஆக்சுவலி 4.75 mmcனா என்ன மேம் அப்படிங்கிற டவுட் வரும். அது பேசிக்காக இப்போ தான் வந்து பிகினராக இருக்கேன் அப்படிங்கும்போது. ஸோ ஒன்றும் இல்லை, அந்த சி டாப் வியூலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வி ஹாவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் போஸா. ஸோ என்னோட போரோட டைமென்ஷன்ஸ் வந்து 4.75 mm இருக்குது அப்படின்னா அது வந்து 4.0 mmc அப்படின்னு சொல்லுவோம். இப்போ புரிஞ்சிருக்கோம் வாட் இஸ் 4.0 mmc அப்படின்ட்டு. ஓகே, ஃபைன். நான் இப்போ வந்து என்கிட்ட ஒரு அக்ரிகேட்ஸ் கொடுத்துட்டாங்க, பஞ்ச் ஆஃப் அக்ரிகேட்ஸ் கொடுத்துட்டாங்க. நான் ஃபைன் அக்ரிகேட் என்ன, கோர்ஸ் அக்ரிகேட் என்னன்னு கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த 4.75 mmc எடுத்துகிட்டு வந்து அக்ரிகேட்ஸை வந்து அதில் பாஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். எந்த அக்ரிகேட்ஸ்லாம் பாஸ் ஆகி போகுதோ, ஓகே, த அக்ரிகேட்ஸ் தட் பாஸ்ட் on 4.75 mmc, அதாவது எக்ஸாக்டாக சொன்னோம் அப்படின்னா 4.745 mm அப்படிங்கிறது தான் எக்ஸாக்ட் வேல்யூ. ஓகே, இதை வந்து ஃபைன் அக்ரிகேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ரீடைன்டு ஆன் 4.75 mmc அப்படின்னா அது வந்து கோர்ஸ் அக்ரிகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபைன் பாஸ்ட் ஆன். ஆக்சுவலி இந்த ஃபைன் அக்ரிகேட்டோட சைஸ் வந்து என்ன ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னா 4.75 mmலேருந்து 75 மைக்ரான் இருக்கு. எதுக்கு மேம் இதுல இருந்து கொஸ்டின் வர சான்ஸ் இருக்கா? எஸ். எப்படி கேட்பாங்க அப்படின்னா இங்க எப்படி கேட்டிருக்காங்க, ஃபைன் அக்ரிகேட் எதில் பாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபைன் அக்ரிகேட் எதில் ரீடைன் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா 75 மைக்ரான். இல்லை வேற மாதிரி, இந்த அக்ரிகேட் தட் ரீடைன்ஸ் ஆன் 75 மைக்ரான் அண்ட் பாஸ் ஆன் 4.75 mmc அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ ஃபைன் அக்ரிகேட். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைன், இந்த 2 மைக்ரான்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ மீன் 2 சீவ் சைஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் சி, 4.75 mm. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன் அக்ரிகேட் த பர்சன்டேஜ் பை வெயிட் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ் ஹேவிங் லீஸ்ட் டைமென்ஷன் லெஸ் தென் 3/5 ஆஃப் தேர் மீன் டைமென்ஷன். ஓகே, வாட் தே ஆர் சேயிங், ஆக்சுவலி ஒரு அக்ரிகேட் பஞ்ச் ஆஃப் அக்ரிகேட்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கு, அதுக்குன்ட்டு ஒரு ஆவரேஜ் சைஸ் இருக்குமா? ஓகே, நிறைய அக்ரிகேட்ஸ் என்கிட்ட இருக்கு, ஒன்று சின்னது ஒன்று பெருசா, இது மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் அக்ரிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கலெக்டிவ் அக்ரிகேட்ஸோட ஆவரேஜ் சைஸ் போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த சைஸ் கிடைக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இதை வந்து எக்ஸ் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்றேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the least dimension is less than 3/5 of their mean dimension. 3/5. ஓகே, ஸோ 3/5 or else இது எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா 0.6 அப்படின்னு சொல்லலாம். 0.6 times of their mean dimension அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஆவரேஜ் சைஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸோட 0.6 times இந்த சைஸ்ல எனக்கு சில அக்ரிகேட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சில அக்ரிகேட்ஸ் இதை விட சின்னதா சில அக்ரிகேட்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குல்ல, அதோட பர்சன்டேஜ் ஆஃப் வெயிட் என்ன அப்படிங்கிறத என்ன டேர்ம் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ஃபிளாக்கினஸ் இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ கொஷனில் இது மாதிரி பஞ்ச் ஆஃப் அக்ரிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட மீன் டைமென்ஷன் வந்து ஒரு எக்ஸுங்கிற ஒரு டேர்ம் இருக்கு, எனக்கு 3/5 ஆஃப் தேர் மீன் டைமென்ஷன், அதை விட சைஸ் கம்மியாக இருக்க அக்ரிகேட்டோட வெயிட்லாம் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அது வந்து ஃபிளாக்கினஸ் இண்டெக்ஸ். இதுவே இந்த கொஷன்லேயே instead of 3/5 1.8 times of the size, அது சைஸ் வந்து greater than, இதே நான் எடுத்துக்கிறேன், இது வந்து மீன் சைஸ்னு. ஸோ இதை விட பெருசாக சில அக்ரிகேட்ஸ்லாம் எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்குமா, அந்த அக்ரிகேட்
சிலதெல்லாம் வந்து 1.8 டைம்ஸ் ஆஃப் தி ஆவரேஜ் சைஸா இருக்குமா. ஓகே, இன் அதர் வேர்ட்ஸ் வந்து 9/5 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த 1.8 வந்து 9/5 ஆஃப் தி டைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி அக்ரிகேட்ஸ் எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆவரேஜை விட சைஸ் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதோட சைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 9/5 ஆஃப் தி ஆவரேஜ் சைஸ், இல்லைன்னா 1.8 டைம்ஸ் ஆஃப் தி ஆவரேஜ் சைஸ். இந்த ரேஞ்சுக்கு மேலே இப்போ 1.9 எடுத்துப்போமா மேம்? எஸ் எடுத்துப்போம். 2 எடுத்துப்போமா மேம்? எடுத்துப்போம். ஓகே, 1.8க்கு மேலே எனக்கு என்னென்ன சைஸ்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், இவ்வளோ பெரிய அக்ரிகேட் இந்த இதில் ப்ரெசென்ட் ஆயிருந்தாலும் அதை நான் இன்க்ளூட் பண்ணிப்பேன். அதோட வெயிட்லாம் கலெக்டிவாக நான் ஒரு பர்சன்டேஜில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் எலாங்கேஷன் இண்டெக்ஸ். ஸோ இதில் என்ன மேம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்? ஒன்றும் இல்லை, 3/5 உங்களுக்கு தெரியணும். அதோட இன்னொரு டெசிமல் வேல்யூ 0.6ன்னு தெரியணும். நெக்ஸ்ட் 1.8 ஆர்எல்ஸ் 9/5 அப்படிங்கிற ரேஷியோ உங்களுக்கு தெரியணும். சரியா? 3/5 or 0.6 அப்படின்னா flatness index, 1.8 9/5 அப்படின்னா elongation index. ஓகே, ஸோ இது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். In aggregate percentage by weight of the particle present in his unit whose greatest dimension is greater than 9/5. So நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 9/5 of their mean dimension அப்படின்ட்டு. ஸோ இட் இஸ் நத்திங் பட் வாட்? எலாங்கேஷன் இண்டெக்ஸ். மேம் இதுலேருந்து வேறு எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, எலாங்கேஷன் அண்ட் ஃப்ளாட்னஸ் இண்டெக்ஸ் வந்து பர்டிகுலர் அக்ரிகேட் சைஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ த சைஸஸ் இஸ் 6.3 mm. அதாவது ஒரு அக்ரிகேட் 6.3 mmக்கு மேலே இருக்குது அப்படின்னா தான் அதை வந்து நம்ம எலாங்கேஷன் இண்டெக்ஸ்லையோ இல்லை ஃப்ளாட்னஸ் இண்டெக்ஸ்லையோ வந்து அந்த டெஸ்ட்டில் வந்து கன்சிடர் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா we won't consider. ஓகே, if the size is less than 6.3 mm, that aggregate is not applicable for the test. ஓகே, ஸோ இதுவுமே கொஷின் கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது ரிலேட்டடாக அந்த க்ரஷிங் டெஸ்ட், இம்பாக்ட் டெஸ்ட், அப்ரேஷன் டெஸ்ட், சவுண்ட்னஸ் டெஸ்ட் இது மாதிரிலாம் இருக்கும்ல. இப்போ க்ரஷிங் டெஸ்ட் அப்படின்னா சர்ஃபேஸ் கோர்ஸ்க்கு நான் எவ்வளோ க்ரஷிங் வேல்யூ இருக்கிறது யூஸ் பண்ணோம், பேஸ் கோர்ஸ்க்கு வந்து க்ரஷிங் வேல்யூ எவ்வளோ இருக்கிறது யூஸ் பண்ணோம். இட் ஷுட் நாட் பி கிரேட்டர் தென் 30% சொல்லுவாங்க சர்ஃபேஸ் கோர்ஸ் அப்படின்னா. பேஸ் கோர்ஸ் அப்படின்னா இட் ஷுட் நாட் பி கிரேட்டர் தென் 45% அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது மாதிரி வேல்யூஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம கிளாஸில் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ க்ரஷிங் வேல்யூ, தென் இம்பேக்ட், அப்ரேஷன், சவுண்ட்னஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், விகேட்ஸ் apparatus is used to determine. ஸோ இது மாதிரி டெஸ்ட் பேசிஸில் கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. ஒரு டெஸ்ட்டை பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன apparatus யூஸ் பண்ணுவேன், என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ விகேட் apparatus பொறுத்த வரைக்கும் we have two tests, லைக் இனிஷியல் அண்ட் ஃபைனல் செட்டிங் டைமுக்கும் இதை தான் யூஸ் பண்ணுவோம். தென் ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சியை மெஷர் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு ஆப்ஷன்ஸில் ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா அதுவுமே ரைட் ஆன்சர் தான். ஓகே, ஸோ விகேட் apparatus இஸ் யூஸ்டு ஃபார் இனிஷியல் அண்ட் ஃபைனல் செட்டிங் டைம். இதை தவிர்த்து ஸ்டாண்டர்டாக வேறு என்ன கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா ஃபைனஸ் டெஸ்ட் கேட்குறாங்க அடிக்கடி. ஃபைனஸ் டெஸ்ட் ஆன் சிமெண்ட், C method or air permeability method. C method or air permeability method. ஓகேங்களா? தென் சவுண்ட்னஸ் டெஸ்ட் கேட்குறாங்க. இதுதான் ரொம்ப காமனாக ஏஇ எக்ஸாமாக இருக்கட்டும், JDO எக்ஸாமாக இருக்கட்டும், ரொம்ப காமனாக கேட்குற கொஷின். லீ சாட்லியர் apparatus யூஸ் பண்ணுவோம் எதுக்கு? சவுண்ட்னஸ் டெஸ்ட். ஸோ ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சி டெஸ்ட்க்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சேம் விகேட் apparatus. அண்ட் ரொம்ப சிம்பிளாக கேட்கணும் அப்படின்னா கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்து, டென்சர் ஸ்ட்ரென்த்லாம் எதுக்கு இது யூஸ் பண்ணுவோம்? கம்ப்ரெசிவ் டென்த்துக்கு வந்து UTM யூஸ் பண்ணுவோம். இதே டென்சர் ஸ்ட்ரென்த் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் பிரிக்கட், அந்த டென்சர் ஸ்ட்ரெஸ் கொடுக்குற இது நேச்சர் இருக்கு இல்லையா பிரிக்கெட்டு, அது அந்த டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஃபைன், லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஷின். பேட் இஸ் தி போர்ஷன் ஆஃப் wall not exposed to weather, brick cut across the width, wall between facing and backing, brick cut in such a manner that one long face remains uncut அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் தி பிரிக்ல ஒரு போர்ஷன். நம்ம இப்போ வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துலையுமே நான் ஃபுல் பிரிக் சைஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் கார்னரில் எனக்கு டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் பிரிக் வந்து ரெக்கவர் ஆகலாம். இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கட்ஸ் வந்து நமக்கு இருக்குது இதை பேஸ் பண்ணி. ஸோ பேட் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் ஒரு ஹோல் பிரிக் இருக்குது அப்படின்னா அது வித் வைஸ்
across the width நான் half-ஆ கட் பண்ணுறேன் அப்படின்னா that is bat. ஓகேங்களா? ஸோ இதுலையுமே நமக்கு ஹாஃப் பேட் இருக்கு, குவார்டர் பேட் இருக்கு, அது மாதிரிலாம் இருக்கு. தென் குயின் க்ளோசர், கிங் க்ளோசர், இதுல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். திஸ் இஸ் பேட். ஓகே, ஜஸ்ட் என்னோட பிரிக்ல half of the value நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவே குயின் க்ளோசர் அப்படின்னா கரெக்டா என்னோட பி பிரெத் ஆஃப் தி பிரிக் இது அப்படின்னா அதோட ஹாஃப்ல நான் கட் பண்ணி ஒரு போர்ஷனை மட்டும் யூஸ் பண்றேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் குயின் க்ளோஷர். ஓகே, தென் இது வந்து 3Dல இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கிங் க்ளோசர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரெத்ல ஹாஃப், லென்த்ல ஹாஃப், இந்த போர்ஷனை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா தட் கிவ்ஸ் மீ கிங் க்ளோஷர். ஓகே, தென் பிவர்ட் க்ளோஷருமே கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதுல ஹாஃப், தென் இந்த அலாங் தி லென்த்ல எனக்கு ஃபுல் ஹோல் போர்ஷனையும் கட் பண்ணி நான் எடுக்கிறேன் அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் பிவர்ட் க்ளோஷர். ஸோ அடிக்கடி கேட்கறது குயின் க்ளோஷர் கேட்குறாங்க, கிங் கேட்குறாங்க, தென் பேட் கேட்குறாங்க. ஓகே, ஸோ பிரிக் கட் அக்ராஸ் தி வித் அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் பேட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Relative density of sand indicates density of sand compared with density of water, bulk density of sand, bulking of sand, looseness of the sand. Okay, ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே லூஸ்னஸ் பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் சாண்ட் சாயில் ஆர் எனிதிங் இது மாதிரி ஒரு சாயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட டென்ஸ்னஸ் ஆர் லூஸ்னஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம் தான் ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் வி ஆல் நோ எனக்கு வந்து வாய்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது அப்படின்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஒரு கிராஃப் மாதிரி பிளாட் பண்ணுறேன். இங்கே நான் வாய்ட் ரேஷியோ எடுத்துக்கிறேன், இங்கே ரிலேட்டிவ் டென்சிட்டி ஒரு டென்சிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிற டேர்ம்லையுமே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். வென் டென்சிட்டி இன்க்ரீசஸ் வாய்ட் ரேஷியோ டிக்ரீசஸ். இது வந்து இ, சி இல்லை இ. வாய்ட் ரேஷியோ இஸ் ஆல்வேஸ் ரெப்ரசென்ட் பை அ டேர்ம் கால்ட் இ. கிராஃப் வந்து let me draw it clearly. It looks like this. Okay, so density index increase ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து void ratio decrease ஆகும். ஓகே மேம், இந்த டென்சிட்டி ரிலேட்டிவ் டென்சிட்டி அதுலேருந்து வேறு எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பான். அதோட ஃபார்முலா அடிக்கடி கேட்குறாங்க. ஓகே, ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் நத்திங் பட் தி ரேஷியோ ஆஃப் இ மேக்ஸ் மைனஸ் இ நேச்சுரல் divided by இ மேக்ஸ் மைனஸ் இ மினிமம். ஓகே, ஸோ ஈங்கிறது என்னது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் வாய்ட் ரேஷியோ அப்படின்ட்டு. த வாய்ட் ரேஷியோ அட் மேக்ஸிமம் ஸ்டேட், ஓகே, மைனஸ் நேச்சுரல் வாய்ட் ரேஷியோ present in the soil divided by maximum void ratio minus minimum void ratio. Okay, so this is the ratio of relative density. இதை நம்ம in terms of density index அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதை வந்து டென்ஸ்னஸ் ஆர் லூஸ்னஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இந்த டேர்ம் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டேன். ஹவ் இட் எக்ஸ்பிரஸ், என்ன டேர்ம் யூஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்பர்ஸ் 0 to 15 இருக்குது. என்னோட ரிலேட்டிவ் டென்சிட்டி 0 to 15 ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னா தட் இஸ் வெரி லூஸ் சாயில். இதுவே 15 to 35 இருக்குது அப்படின்னா தட் இஸ் லூஸ் சாயில். 35 to 65 அப்படிங்கிறது மீடியம் சாயில். அண்ட் 65 to 85 represents dense soil. 85 to 100 represents very dense soil. அதாவது இந்த ஃபார்முலா மூலமா நமக்கு கிடைக்கிற ரிலேட்டிவ் டென்சிட்டியோட வேல்யூ 0லேருந்து 15 வரைக்கும் இருக்கு அப்படின்னா எனக்கு அது அந்த ஸ்டேட் ஆஃப் சாயில் என்னது ரொம்ப லூஸா இருக்கு, வாய்ட் ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, 35 to 65 இந்த ரேஞ்சை கண்டிப்பா மெமரைஸ் பண்ணிக்கோங்க, கொஸ்டின்ஸ் வருது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். The determination of percentage of individual grain size present in a soil is known as. So soilல நம்ம sedimentation analysis then நிறைய analysis perform பண்ணுவோம் grain size வந்து determine பண்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ ஹைட்ரோமீட்டருங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுவோம்.
it based on the what kind of soil that we are used to categorize. நான் எந்த soil categorize பண்ணோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எனக்கு மெத்தட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இண்டிவிஜுவல் கிரெயின் சைஸ் நான் கேட்டகரைஸ் பண்ணோம் அப்படின்னா ஐ யூஸ் நத்திங் பட் கிரெயின் சைஸ் அனாலிசிஸ். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் டி. மெயினாக வந்து இந்த ஹைட்ரோமீட்டர் அனாலிசிஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது என்ன லா பேஸ் பண்ணியிருக்கு, வாட் இஸ் இட்ஸ் மெக்கானிசம் அப்படின்ட்டு. ஸோ ஹைட்ரோமீட்டர் அனாலிசிஸ்லாம் ஒன்றும் இல்லை, இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரோக்ஸ்லாம். எனக்கு கிரெயினோட சைஸ் வேணும், ஒரு சஸ்பென்ஷனில் என்னோட சாயிலை வந்து போர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஐ எம் போரிங் மை சாயில் இன்டு தி சஸ்பென்ஷன். அந்த சஸ்பென்ஷனில் அந்த சாயில் எவ்வளோ வேகத்தில் செட்டில் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நான் கிரெயின் சைஸை அனலைஸ் பண்ண போகிறேன். இப்போ இது மாதிரி பெரிய பார்ட்டிகல் இருக்குது அப்படின்னா எனக்கு வேகமாக செட்டில் ஆயிரும். குட்டி பார்ட்டிகல் அப்படின்னா இட் டேக்ஸ் சம் டைம். ஓகே, ஸோ த ஸ்பீடு, த டைம் இட் டேக்ஸ் டு செட்டில் gives the grain size analysis. இதுதான் வந்து ஹைட்ரோமீட்டர் அனாலிசிஸ்ல ஒரு பேசிக்கான பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம். and we use stroke law for this. Okay, so answer for this question is D. Next question பார்க்கலாம். The ratio of a unit weight of soil solids to that of water. Void ratio, porosity, specific gravity and degree of saturation அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, யூஸ்வலாக ஒரு சப்ஸ்டன்ஸ் மேபி இட் ஃப்ளூயிடாக இருக்கலாம், ஒரு கேஸாக இருக்கலாம், அதை வந்து ஸ்டாண்டர்டு ஃப்ளூயிடோட டென்சிட்டி கூடவோ இல்லை மாஸ் கூடவோ இல்லை வெயிட் கூடயோ கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி இல்லைனா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எய்தர் வி கேன் கன்சிடர் இட் வித் வெயிட். எப்படி மேம் வெயிட்டை எப்படி நம்ம கன்சிடர் பண்ணுறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளூயிட் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, கெரோசின் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கெரோசின், மெர்க்குரி, இது மாதிரி ஒரு ஃப்ளூயிட் எடுத்துக்கிறேன். ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட் நமக்கு என்னன்னு தெரியும், வாட்டர் அப்படின்னு தெரியும். ஓகே, ஸோ வெயிட் ஆஃப் கெரோசின் டு தி வெயிட் ஆஃப் வாட்டர் அட் மோஸ்ட்டாக அது வந்து 4 டிகிரி செல்சியஸ் இந்த டெம்பரேச்சரில் தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட ரேஷியோ எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் தட் ஃப்ளூயிட். அதாவது கெரோசின் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் கெரோசின். இதுவே ஒரு மெர்க்குரி எடுத்துக்கிறேன், ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி. இது இப்படி மட்டும் தான் நான் கேல்குலேட் பண்ண முடியுமா? நோ, வி கேன் ஆல்சோ கேல்குலேட் வித் டென்சிட்டி ரேஷியோ. டென்சிட்டி ஆஃப் கெரோசின் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர், மாஸ் ஆஃப் கெரோசின் பை மாஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, ஸோ இப்படியும் என்னால் கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஸ் வெல் அஸ் ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது கூட நான் ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸோட வெயிட்டையோ டென்சிட்டியோ மாஸையோ கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா தட் கிவ்ஸ் மீ ரிலேட்டிவ் டென்சிட்டி. அதே மாதிரி தான் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஓகேங்களா? இட் மோர் லைக் அ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லலாம். த ரேஷியோ ஆஃப் அ யூனிட் வெயிட், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, யூனிட் வெயிட் ஆஃப் சாயில் சாலிட்ஸ் டு தி யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர், இட் கிவ்ஸ் மீ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிலே நமக்கு வந்து மாஸ், அப்பரண்ட், ட்ரூ, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக நம்ம சாயில் மெக்கானிக்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு கொஸ்டின் கேட்குறாங்களா, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா என்ன அவங்க ரெப்ரசென்ட் பண்ண வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ யூனிட் வெயிட் கன்சிடரேஷனாக இருந்தாலும் சரி, டென்சிட்டி வேரியேஷனாக இருந்தாலும் சரி, மாஸ் வேரியேஷனாக இருந்தாலும் சரி, இட் இஸ் நத்திங் பட் வாட், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். The minimum water content at which soil will flow is known as. ஸோ எந்த வாட்டர் கண்டென்ட்ல சாயில் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வாட்டரை ஆட் ஆன் பண்ணிட்டு வரேன், ஒரு சாயில் எடுத்துக்கிறேன், அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை ஆட் ஆன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, the state at which soil changes from plastic state to liquid state. அது பிளாஸ்டிக் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட் மாறுறதுக்கு ஒரு பர்டிகுலர் வாட்டர் கண்டென்ட் நான் கொடுப்பேன் இல்லையா, நான் ஆட் ஆன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன், ஒரு பர்டிகுலர் வாட்டர் கண்டென்ட் நான் கொடுப்பேன் இல்லையா, அந்த வாட்டர் கண்டென்ட் தான் இந்த மினிமம் வாட்டர் கண்டென்ட் தட் இஸ் ரெக்வயர்ட் டு மேக் அ சாயில் சேஞ்சஸ் ஃப்ரம் பிளாஸ்டிக் ஸ்டேட் டு லிக்விட் ஸ்டேட் இஸ் கால்ட் லிக்விட் லிமிட். ஓகே, ஸோ லிக்விட் லிமிட்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இதுவே செமி சாலிட் ஸ்டேட்லேருந்து பிளாஸ்டிக் ஸ்டேட்க்கு மாற்றணும், என்னோட த வாட்டர் கண்டென்ட் தட் இஸ் நீடட் to make the soil from semi-solid to
plastic state அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் தி பிளாஸ்டிக் லிமிட். பிளாஸ்டிக் லிமிட்டை இன் அதர் டேர்ம்ஸ் வி கேன் டிஃபைன் லைக் நான் ஒரு சாயிலில் சடன் வாட்டர் ஆட் பண்ணி அதை வந்து த்ரெட் மாதிரி ரோல் பண்ணுறேன் அப்படின்னா 3 mm த்ரெட் மாதிரி ரோல் பண்ணும்போது இட் ஷுட் கிரம்பிள். ஓகேங்களா? ஸோ அந்த எவ்வளோ அந்த கிரம்பிள் ஆகும்போது நான் வாட்டர் ஆட் பண்ணியிருப்பேன் இல்லையா, அதுதான் வந்து பிளாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லலாம். இதுவே ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட்டுக்கு கீழே இதுக்கு மேலே நான் வாட்டர் ரெடியூஸ் பண்ணாலுமே என்னோட சாயிலோட வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகாது. The limit at which even after reducing the water content there won't be change in the volume of a soil அப்படின்னா that is shrinkage limit. இது மாதிரி தான் பேசிக்ஸாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒன்று ஸ்டேட் பேஸ் பண்ணி கேட்பாங்க, எந்த ஸ்டேட்லேருந்து எந்த ஸ்டேட்டுக்கு மாறுது அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக் லிமிட் எடுத்துட்டோம்னா செமி சாலிட்ல இருந்து சாலிட்க்கு மாறும், சாரி பிளாஸ்டிக்கு மாறும். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, செமி சாலிட் இருந்து பிளாஸ்டிக் மாறும். இதுவே ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட் அப்படின்னா சாலிட் டு செமி சாலிட். ஓகே, இந்த ஸ்டேட் வேரியேஷன்ஸ் பார்த்துக்கோங்க, லிமிட் அதுக்கான கரஸ்பாண்டிங் லிமிட் என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் லிக்விட் லிமிட்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. என்ன அப்பரேட்டஸ் யூஸ் பண்றோம், கேஸ் கரண்ட் அப்பரேட்டஸ் யூஸ் பண்றோம், தென் எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ளோஸ்க்கு வந்து நமக்கு அந்த லிக்விட் லிமிட்டோட வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா கரெக்டாக 25 நம்பர் ஆஃப் ப்ளோஸ் கிராஃப் நம்ம பிளாட் பண்ண முடியாது. 25 நம்பர் ஆஃப் ப்ளோஸ்க்கு கரஸ்பாண்டிங்காக வாட்டர் கரண்ட் என்ன இருக்கோ அதான் வந்து லிக்விட் லிமிட் எடுத்துப்போம். ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இன்னும் டஃபாக கேட்கணும் அப்படின்னா ஃப்ளோ இண்டெக்ஸ் கேட்பாங்க, டஃப்னஸ் இண்டெக்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து சாயில் கிளாஸ் பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் லிக்விட் லிமிட். நெக்ஸ்ட், the center to center distance between the end support of a bridge is termed as. ஸோ ஒரு கன்யூஸ் பீமோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க. பிரிட்ஜில் இந்த சென்டர் டிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மேம் இந்த கிளியர் டிஸ்டன்ஸ் மட்டும் எடுத்துக்கணுமா இல்லை இதுலேருந்து பார்க்கணுமா அப்படிங்கிற டவுட் வரும். ஓகே, இப்போ கிளியர் ஸ்பேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சப்போர்ட்ஸ். இதுவே சென்டர் டு சென்டர் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா வி ஷுட் டேக் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் தி சப்போர்ட்ஸ். இதோட சென்டர்லேருந்து இதோட சென்டர் வரைக்கும். இதுதான் எனக்கு வந்து எஃபெக்டிவ் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் எஃபெக்டிவ் ஸ்பேனுக்கும் கிளியர் ஸ்பேனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு. ஜஸ்ட் கேப் பிட்வீன் 2 சப்போர்ட்ஸ் அப்படின்னா அது வந்து கிளியர் ஸ்பேன். இதுவே சப்போர்ட்க்கு சென்டர்ல இருந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் சென்டர் வரைக்கும் நான் ஸ்பேன் லென்த்தை மெஷர் பண்றேன் அப்படின்னா தட் இஸ் எஃபெக்டிவ் ஸ்பேன். தட் இஸ் தி மேஜர் டிஃபரன்ஸ். இதுக்கு இந்த ரெண்டுக்கும் தான் எப்பவுமே கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிளியரா புரிஞ்சுக்கோங்க. த சென்டர் டு சென்டர் அப்படிங்கும் போது த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் எஃபெக்டிவ் ஸ்பேன். ஓகே, so next question. A temporary structure constructed to exclude earth and water from the spot where foundation is to be laid within its dry and open areas. அப்படிங்கிற கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. காஃபர் டேம், கேஷியான், கேஸ்வே, கிரிப்ஸ் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வந்து என்ன ஸ்ட்ரக்சரை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க கொஸ்டினில் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்த மாதிரி ஆன்சர்ஸ் கரெக்டாக பண்ணுறவங்களுக்கு யூ கேன் அவைல் சம் ஆஃபர் ஃப்ரம் அவர் ஸ்பார்க்ஸ் அகாடமி அப்படின்ட்டு. ஸோ 2 பேர் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. ஓகே, ஸோ பார்த்திபன் அண்ட் ரூபா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் கால் அவர் அகாடமி நம்பர் அண்ட் யூ கேன் அவைல் சம் ஆஃபர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெஸ்ட் சீரீஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது புக்ஸ் பர்ச்சேசிங்காக இருக்கட்டும், ஒரு கோர்ஸ் ரிலேட்டடாக கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணிட்டா கூட யூ கேன் கெட் சம் ஆஃபர். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் ஐ வில் shout out your name in next video. So thanks for watching this video and as I written நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு ஃபார் ஆல் தி டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ். ஈவன் ரோட் இன்ஸ்பெக்டருக்கும் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வெரி சூன். அண்ட் JDOக்கு ஏக்கு TRBக்கெலாம் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. ஸோ டீல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஒரு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஸ்டே டியூன் வித் ஸ்பார்க்ஸ் அகாடமி ஃபார் மோர் டீட்டெயில்ஸ்.